ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. திண்டுக்கல் மாவட்டம் ஏகே ஸ்ரீனிவாச பெருமாள் கோவை பகுதி தனியார் நிறுவன காவலாளி பேசுகிறேன். திரு குஷ்பு மேடம் அவர்களுக்கு தாங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தீர்கள், பிறகு காங்கிரஸில் இருந்தீர்கள், தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பதவியில் இருக்கிறீர்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனையாக பேசும்போது பெண்களை பற்றி இழிவாக இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கைது செய்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையிலே தாங்களுடைய ஒரு பேட்டியை பார்க்க நேர்ந்தது. அதில் வேறு யாராவதாக இருந்திருந்தால் செருப்பை கழட்டி அடித்திருப்பேன் என்று சொல்லியுள்ளீர்கள். அவர் பேசியது தவறு என்பது ஒரு பக்கம், தாங்கள் பேசியதும் தவறு தான். யாரும் யாரையும் இழிவாக பேசக்கூடாது, ஆண்களோ பெண்களோ. தாங்கள் அப்படி பேசியிருப்பது வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு முறை தாங்கள் தங்கர் பச்சான் அவர்கள் நடிகர்களை பற்றி தவறாக பேசினார் என்று சொல்லி அதற்கு அவர் பெண்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்போதைய நடிகை ஆட்சி மனோரமா அவர்கள் முன்னிலையிலே அவர் ஏற்கனவே மன்னிப்பும் கேட்டுவிட்டார். இருந்தும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அவர்கள் மனோரமா காலில் அவர்கள் விழ அவர் ஒரு புறமாக முகத்தை திருப்பிக் கொண்டார். மூன்றாவதாக சென்னையிலே பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு எதிராக திரு அண்ணாமலை அவர்கள் பெண்கள் அணியை வைத்து போராட்டம் நடத்தினார். அப்போது கையில் சிலம்பேந்தி கொண்டு தாங்களும் போராடினீர்கள். அதை தவறு என்று சொல்லவில்லை. அதில் 35 வருடமாக கண்ணகி போல் நான் சென்னையில் வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னீர்கள். நான் இருக்கிறேன், என்னை திருவள்ளுவரோடு ஒப்பிட முடியுமா? அதுபோல் யாரும் யாருடனும் ஒப்பிடக்கூடாது. அதனை மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும் நம்மை பற்றி. திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்கிறார், யாக்காவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று. ஆகவே யாராக இருந்தாலும் நாவை காக்க வேண்டும் என்பது பொதுவான ஒன்று. எனக்கும் மற்றவர்களுக்கும் பொதுவாக சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரியருள் உய்த்துவிடும் என்கிறார் திருவள்ளுவராகவே. அனைவருமே நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்பது நானும் தான் உட்பட அனைவரும் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்பது பெரியவருடைய கூற்று. ஆகவே என்னை நான் திருவள்ளுவரோடு ஒப்பிடுவது என்பது இயலாத காரியம். அதனை மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும். திருவள்ளுவர் வாக்கு கொப்பவர் வாழ்கிறார் என்று மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதுபோல் கண்ணகியை போல வாழ்கிறோமா இல்லையா என்பதை மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும். சமுதாயம்தான் நமக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே தாங்களை கண்ணகி அவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வதோ, மற்றவர்களை காலில் உள்ள செருப்பை கழட்டி அடிப்பேன் என்று சொல்வதோ, மற்றவர்களை ஆண்களை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்வது என்பதோ உகந்ததில்லை. ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் தவறாக இழிவாக பேசக்கூடாது. இருவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் என்பதை பணிவன்போடு தாங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி.